வணக்கம். இது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு தொடர்பான பாடம், ரைட்டுங்களா? இப்போ நம்ம கற்கால மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்று முறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நாணயம் மற்றும் நாணயம் சார்ந்த அறிவியல் துறையினுடைய பெயர் நாணயவியல் அப்படின்னு பேர். பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடுனாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பாறைகளில் ஓவியங்களை இந்த மாதிரி தீட்டி வச்சுருப்பாங்க. அதற்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாறை ஓவியம் அப்படின்னு பேர். அதை தான் கேள்வியாக டிஎன்பிசியில் நமக்கு கேட்பாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாறை ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டன அப்படின்னா, பாறை ஓவியங்கள் பாறைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பாறை ஓவியங்கள் வரையப்பட்டன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி பாறைகள்லையும் குகை சுவர்கள்லையும் வரையப்படக்கூடிய ஓவியங்கள் எதற்காக பயன்படப்படுது அப்படின்னு சொன்னால், வேட்டைக்கு போக முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இது பயன்படுத்தப்பட்டது. அப்போ வேட்டைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு அங்கு என்ன நடந்தது என்பதை காட்டுறதுக்காக அவங்க பாறைகள்லையும் குகை சுவர்கள்லையும் ஓவியங்களை வரைகிறாங்க. அதுக்கு பேர் பாறை ஓவியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண்டைய கால மக்களினுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு என்னன்னு தெரியுமா? இதுதான். பாறைகள்லையும் குகை சுவர்கள்லையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஓவியங்களை வரைஞ்சி வைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு. பாறை ஓவியங்கள் வரையப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக மட்டும்தான் இந்த பாறை ஓவியங்கள் குகை ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறது. கற்கருவிகளை பயன்படுத்திய காலம் மற்றும் எழுதும் முறையை பயன்படுத்திய காலம், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கற்கருவி புதைப்படிவங்கள் இவைகளிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வரலாற்றினுடைய தரவுகளை தெரிந்து கொள்கிறோம். அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ், இந்த ஹிஸ்ட்ரியில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இதை படிச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு 10 கேள்விகள் உங்களால் உருவாக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.